அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மிக சுவையான மற்றும் மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். முருங்கைக்கீரை தமிழகத்துல எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா பருவ காலங்கள்லையும் கிடைக்கும். மிக எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சித்த மருத்துவத்தின்படி இது நம் உடல்ல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றையும் சமப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டாக்டர்ஸும் இதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முருங்கைக்கீரை பொரியல். அடுத்த 20 நிமிஷத்தில் சுவையான அருமையான மனம் நிறைந்த இந்த முருங்கைக்கீரை பொரியலை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்ல கொழுந்தான முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை பூ இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு இலையாக உதுத்துக்கணும். அதில் நிறைய குச்சிலாம் வரும், சின்ன சின்ன குச்சிகள். அது எல்லாத்தையும் அகற்றிட்டு இலையை மட்டும் இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை தேவைப்படும். இந்த இலைகளை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது போக நமக்கு துருவிய தேங்காய் 2 கை அளவு, சிறு கருவேப்பிள்ளை, வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் 1 கை அளவு, சீரகம், உப்புத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், நெய் இது எல்லாமே நமக்கு தேவை. அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்ல கனமான பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறினதும் 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நிறையா விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இந்த முருங்கைக்கீரை வாசத்தோட நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். நெய்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நெய்யோ எண்ணெயோ நல்லா சூடு ஏறினதும் கடுகு, உளுந்து சேர்த்துக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். நான் இங்கே இப்போ உளுந்து மட்டும் போட்டிருக்கேன். கடுகுனா ரொம்ப போட்டுறாதீங்க, அது கசப்பு தன்மையை கொடுத்துரும். அடுப்பை உடனே சிம்மில் வச்சிடணும். உளுந்து பொரிஞ்சு வந்ததும் சீரகத்தை சேர்த்துடணும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வாசனை வரும். வந்த உடனேயே 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும். வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்கே உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அலசி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எல்லா கீரையும் சேர்த்த உடனேயே இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கீரையோடைய அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வதக்க அதனுடைய அளவு ரொம்ப நல்லா சுருங்கிடும். அது இருக்கிற அந்த தண்ணியிலேயே வேக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து அதை வதக்கணும். நல்லா வதங்கின உடனேயே பச்சை வாசனை எல்லாம் போயிடும். முருங்கைக்கீரையோட வாசனை வர ஆரம்பிச்சிடும். கீரையினுடைய அளவும் சுருங்கிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனேயே ஒரு கனமான தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். எந்த கீரையை வதக்கிறதா இருந்தாலும் சரி, தட்டு போட்டு மூடி தான் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கீரையினுடைய முழு சத்து அதிலேயே இருக்கும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் அப்படின்னா கீரை கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும்.
இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தா எப்படி கீரையில் சேரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது கீழே. நம்ம ஏற்கனவே மூடி போட்டிருந்ததுனால தான் அந்த தண்ணி வெளியே போகாமல் உள்ளேயே இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் உப்பு கலந்துச்சுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற உப்பும் கீரையில் சேர ஆரம்பிச்சிடும். உப்பு போட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்கிட்டு திருப்பியும் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்போ கீழே தண்ணி எதுவுமே இருக்காது. உப்பும் கீரையோட நல்லா சேர்ந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் எல்லா தேங்காய் துருவலையும் அப்படியே சேர்த்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பு இன்னும் சிம்மில் தான் இருக்குது. நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றவே இல்லை. அதனால் கீரையும் அடி பிடிக்காது, இந்த தேங்காயும் கருகாது. லைட்டாக அப்படியே கிண்ட வேண்டியதான். இந்த தேங்காய் லைட்டாக வதங்கின உடனேயே நல்ல ஒரு நறுமணம் வரும். தேங்காய், முருங்கைக்கீரை, மஞ்சள் எல்லாம் சேர்ந்து அந்த கலரும் நல்லா மாறிடும். இப்போது நம்மளுடைய கீரை ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கிடலாம். மிளகுத்தூளை சேர்த்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே பரட்டி விட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க, சுவையான நறுமணம் மிக்க ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பச்சை மிளகாய், வத்தல் தூள், மிளகாய் தூள், செயற்கை நிறமூட்டிகள் எதுவுமே சேர்க்கலை. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையாக இருக்கும், ஆரோக்கியமான உணவு கூட. அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரை பொரியலை சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு போட்டு அதில் நெய்யும் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாம்பார் சாதம், பருப்பு சாதம், ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். மருத்துவ குணங்கள் நிறைந்தது முருங்கைக்கீரை. இதில் பீட்டா-கரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, கால்சியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்டு. பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது. டாக்டர் சிவராமன் அவர்கள் முருங்கைக்கீரையின் பயன்கள் பற்றின வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், கிவ் இட் அ தம்ஸ் அப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.